சோல்ஜர்ஸ். பொதுவாக சில படங்களில் சில ஆக்டர் டபுள் ஆக்ஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும். உதாரணம் சொல்லலாம் மெர்சல், பிகில், வாலி, வில்லன், பில்லா, 24 இந்த மாதிரி படங்களும் சொல்லலாம். சின்ன பெரிய படம் பத்திரிக்கை வந்துருக்காடாவ. இப்படி சில படங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டருக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் எதுக்கு டபுள் ஆக்ஷன், ஏன் டபுள் ஆக்ஷன் உனக்குமே தெரியாது. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி, எதுக்குடா டபுள் ஆக்ஷன் அப்படின்னு நமக்கே காணாம தான் இருந்திருக்கும். இது பத்தாவதுக்குன்ட்டு இவரே வில்லன் இவரே ஹீரோன்னு நடிச்சிருப்பாங்க. அந்த வில்லனும் நான் ப்ளே பண்ணலாமா? அந்த மாதிரி என்னென்ன பண்ணனா இருக்கு, அது என்ன ஆச்சுன்றது தான் இந்த வீடியோ ஜாலியாக ரோஸ்ட் பண்ணி ஜாலியாக ஃபன்னாக பார்க்க போகிறோம். இந்த ஃபன் வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஃபன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓரா பசங்க வீடியோ போயிடலாம். நான் கதை கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. முதல்ல பார்க்க போறது சண்டை மாறுதும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரம்மிகுமார் தான் ஹீரோ, அவரே தான் வில்லன். அதுவும் சாதா வில்லன் இல்ல, ஸ்வீட் வில்லன். ஸ்வீட் வில்லன். பொதுவாக வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளட் லைன் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா நாட்டாமா படத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நட்புக்காக, திவான் இந்த படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பையன், அதனால வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த படத்துல இவருக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவரு பார்த்தா டபுள் ஆக்ஷன். ஏன் டபுள் ஆக்ஷன், எதுக்கு டபுள் ஆக்ஷன் யாருக்குமே தெரியாது. ஹீரோக அவரு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸா இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, மெயின் வில்லன் ஒருத்தர் நிற்பான். இது யாருன்னா அதுவும் இவரு தான். இந்த வில்லன் வந்து சாதா வில்லன் இல்லை, கொலை பண்றாரு. கெமிக்கல் பாம் வச்சு கொலை பண்றவர். இவரு கொலை பண்ணாருன்னா எப்படி தடையமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இது யாரெல்லாம் கொலை பண்றா அப்படின்ட்டு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துல கதையே. இதுல முக்கியமான விஷயம் கெட்டப்பு தான். இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போதனா பண்ணாங்க, ஏதாவது மாவு கடை இல்லைன்னா வந்து பக்கத்துல வேலைக்காரனா சேர்றேன், இவங்ககிட்ட வந்து ஹெல்ப்புக்கு சேர்றேன் அப்படின்னா சேரணும். இவர் என்ன பண்ணுவாரு, ஐகானிக்கான மீம் டெம்ப்ளேட் மாதிரி தண்ணி கேன் போட போயிருப்பாரு. நிஜமா தண்ணி கேன் தான் போட போயிருப்பாரு. ஐயா தண்ணி கேன் போட வந்தையா, போய் தண்ணி கேன் போட போயிருப்பாரு. இது ஒரு கெட்டப்பு. தண்ணி கேன் போட வந்தப்போ அதுல மீம் இருக்கு இல்லையா, அந்த ஓஜி தண்ணி கேன் போடுறது இவரு தான். அந்த மீம் தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அது கீழே போய் எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம் வச்சு மை ஹோல் லைஃப் இன் ஒன் மீம் அப்படி போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து வில்லன் சரத்குமாரை வந்து இவர் அடிச்சு வீழ்த்தாரான்றதான் பத்தோட கதை. என்னையா இது, ஒரு காலத்துல நாட்டாம நட்புக்காகன்னு பார்த்து சரத்குமாரை கூட்டு வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க இந்த படத்துல. அந்த டைம் சரத்குமார் பாத்தீங்கன்னா எந்த படம் அடிச்சா நம்ம ஓடாதோ, எந்த படம் அடிச்சா நமக்கு வந்து மார்க்கெட் அவுட் ஆகுமோ அந்த மாதிரி படமா தேடி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியே மார்க்கெட் அவுட் ஆகி இன்னைக்கு கண்ட கடவுள் வச்சுட்டு இருக்காரு. இவருலாம் இந்த கடுப்பாய் வச்சு படம் பார்த்துட்டு தலையோடய ஒரு கட்சி வச்சிருக்காரு. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். நானும் படம் பார்க்கும்போது எதிர்பார்த்தேன், இல்ல இவரோட அப்பாவரா இருப்பாரு, ஒரு தம்பியா இருப்பாரு, இல்ல சித்தப்பாவது இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இதே மாதிரி தமிழ் சினிமாவில் கௌரவம் ஒரு படம் இருக்கு. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பெரியப்பாவும் தம்பி பையனும் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. நீயும் நானுமா காலம் மாறலாம், லைக்ஸ் வாங்குமா, இப்பெல்லாம் காலமெல்லாம் வீஸ் போக மாட்டேங்குதியா, குழம்பாம வரீங்களா கொஞ்சம். இந்த மாதிரி வந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன். படத்துல வந்து 2 பேருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அந்த சண்டை மாறின கேரக்டருக்கு வேற நடிக்க வச்சிருந்திருக்கலாம். தலையை வந்து வெளுங்கட்டியமா நான் தான் நடிப்பேன் நடிச்சு அடம் முடிச்சு அடிச்சாரா தெரியல, படம் நக்கிட்டு போயிடுச்சு. நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்துல எந்த மன தைரியத்துல ஓவியாவுக்கு போலீஸ் கட்ட கொடுத்தீங்க. போலீஸ் கட்ட வந்து கம்பீரமா இருக்க வேண்டாமா? கீர்த்தி சுரேஷுக்கு போலீஸ் கொடுக்குறாங்க, ஓவியாவுக்கு போலீஸ் கொடுக்குறாங்க, கம்பீரமான ஆக்ட்ரஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாஸ் அதெல்லாம் இல்ல, ஓவியா கூட்டம் வந்து ஒரு ரொமான்ஸ் அதுக்கு தான் கூட்டு வந்தாங்க. அப்படியா கணக்கு, ரைட்டு. அடுத்தா பார்க்க போறது காஸ்மோரா. இந்த படம் பாத்தீங்கன்னா இதே சன்ன மாறன் டெம்ப்ளேட் தான். ஹீரோவும் கார்த்தி தான், வில்லனும் கார்த்தி தான். பட் 2 பேருக்கு ஏதாவது பிளட் லைன் இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. என்ன, ஒருத்தன் வந்து பேய் ஓட்டுறவன், இன்னொருத்தன் பேய். அந்த டைம் ஒரே பேய் படமா எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் நானும் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி குதிச்ச படம் தான் வந்து காஸ்மோரா. உங்களே வந்து ஆக்டர் கார்த்தி பாத்தீங்க அப்படின்னா அவங்கள கதை சூஸ் பண்ணுவாரு. பட் இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா 4 இங்கிலீஷ் படத்தை ஒன்னா கொதறி போட்டு ஒரு மாதிரி கிண்டி கொடுத்துருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பேய் ஓட்டன்னு சாலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைம் நிஜமான பேய் வந்து எனக்கு மோச்சம் கொடு அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். எங்கே நான் இந்த படத்துல வந்து இந்த காஸ்மோரா கேரக்டருக்கு வேற யாராவது ஒரு வில்ல ஆக்டரை போட்டுக்கலாம், இல்ல எல்லாம் ஒரு வேற ஒரு குணச்சத்த ஆக்டராக போட்டுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை, அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த காஸ்மோரா கேரக்டர் தான் வந்து பயங்கரமான ஒரு எவல்யூஷன் இருக்கும், அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதனால வந்து கார்த்தி நான் நினைச்சாரு தெரியல, ஏன் அது பஸ் நான் நடிக்க கூடாது, நடிச்சாரா அப்படின்னு தெரியல. அது அடிச்சா பிரச்சனை இருக்கு. இவர் வந்து அடிச்சு ஹிட் ஆயிட்டாருன்னா அப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி வில்லனா மட்டும் கூடுவாங்க, பேய்
பார்த்துக்கலாம். ஆனால் வில்லன் வேணாம், ஹீரோவும் நான் தான், வில்லன் நல்லா தெரியல. அட்லீஸ்ட் 2 பேரும் டபுள் ஆக்ஷனா இருக்காங்க, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு. ஆனா படத்துல வர எவனுக்குமே பேயும் பார்க்க இவன மாதிரி தான் இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஒருவேளை வந்து இவன் வந்து பயங்கரமான ஆளு, பயங்கரமான லேடிஸ் சீக்கிரம் இருக்கிறவன், இவருடைய ஆன்செஸ்டர் தான் இவன், அப்படி வந்து ஒரு வம்சாவளி தான் வந்து பேய் ஓட்டுறவன், தன்னுடைய கொள்ளு பேரன் கையால வந்து பேய் ஓட்டி கிளம்புறாரு அப்படின்னு காமிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருந்திருக்கும். இது எதுக்கு டபுள் ஆக்ஷன், ஏன் டபுள் ஆக்ஷன் சுத்தமா தெரியவே தெரியாது. இதுல வேற வந்து மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு ராஜ்நாயக் அப்படின்ற பேரு இந்த வில்ல கேரக்டர். சயானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா காலத்து கதைக்கு போயிருவாங்க. தலைவன் வந்து ஒரு காலத்து படை வீரனா இருந்திருப்பாரு. பட் அவருக்கு வந்து லேடிஸ் வீக்னஸ் அதிகம். ஆனால் என்ன பண்ணுவாரு, இந்த ராஜாங்க காயானதுக்கு அப்புறம் ராஜாவோட பொண்ணை வந்து உஷார் பண்ணி செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணுவாரு. ராஜாவோட பொண்ணு ஆல்ரெடி நான் ஆடி வேற பர்சு பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வேற ஒருத்தவங்க கூட பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஓ என்னை விட்டு போரி அடி இருடின்ட்டு அவனை காலி பண்ணிட்டு உஷார் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவன் சாதாரண ஆளுமா, பயங்கரமான ஆளுமா, இவனை போட்டு தள்ளிடுமா அப்படின்ட்டு. இவனை போட்டு தள்ள இவன் ஆன்மா சாந்தி அடையாம சாத்தி வச்ச வீட்டுக்குள்ள சாயங்காலமா படுத்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் ஈர கஷ்டப்பட்டு பேயை ஓட்டி அங்க துரத்தாரா இல்லையான்றதான படத்தோட கதை. ஆனா கடைசி வரைக்கும் ஏன் டபுள் ஆக்ஷன் அவனுக்குமே தெரியாது. அந்த டைம் வந்து சில சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அந்த 3 பேர் மாதிரி பேசலாம் கேட்டிருக்கேன். அந்த டைம் வந்து வில்லன் கேரக்டர் வேற நடிக்க வேண்டியதுதான். ஆனா வந்து எங்க அவர் நடிச்சு அவருக்கு பேர் போயிடுமோ அப்படின்ட்டு 2 கேரக்டர் நானே பண்றேன்னு விரும்பி பண்ணதா வந்து சொன்னாங்க. பட் சேர் போட்டு பேச நம்ப முடியாது, எனக்கு பொய்யா கூட இருக்கலாம். அடுத்த பார்க்க போறது ஐரா. இந்த படம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியான ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஃபேமஸ் ஆனா. அப்படி தெரியாசமா லஸ்ட்பின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த டைம் வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் மா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தாரு. அதனால வந்து நயன்தாரா வந்து இம்ப்ரெஸ் ஆகி பரவாயில்லையே ஃபேம் இருக்காரு, இது வச்சு படம் பண்ணலாமே அப்படின்ட்டு அவரை வச்சு எடுக்கலாம்னு பிளான் போட்ட ஒரு படம் தான் வந்து ஐரா. இது வந்து பேய் படமா இல்லை என்ன படம்ட்டு அவனுக்குமே தெரியாது. பேய் படம் தான், ஓகேவா, பேய் தான் வந்து பழி வாங்குது. ஆனால் ஒரு லாஜிக்கு நயன்தாரும் வேண்டாமா. படத்தில் பார்த்தா 2 நயன்தாரா, ஒன்று கருப்பு நயன்தாரா, ஒன்று வந்து கலர் நயன்தாரா, சிவப்பு நயன்தாரா. எப்படி சொல்றது, காதை பத்தி பேச சண்டை படமே அப்படிதான், கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்ற நீ தவறு, மிகப்பெரிய தவறு. பவானி வந்து பிறந்ததுலேருந்து அன்லக்கி, அவங்க வந்து ஃபேரா இல்லைன்ட்டு அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அன்லக்கி ஓகே, ஃபேரு கலர்லாம் பேசக்கூடாது. கலருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? படத்தோட ப்ரொடியூசர் நான் தான் நினைக்கிறேன். நீங்களே லேடிஸை வந்து கலர் டிஸ்கிரிமினேட் பண்றீங்களே, இது நியாயமா? இது இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, அப்படிப்பட்டவங்களோட ஸ்ட்ரகிளை காட்டணும்னா நீங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தானே நீங்க கேஸ்ட் பண்ணிருக்கணும். டஸ்கி டோனரே ஆக்டர் வேணும்னா டஸ்கி டோன்ல ஆக்ட்ரஸ் இருக்காங்க. பட் என்ன பண்ண அந்த படத்துல சவப்பான கேரக்டருக்கு சவப்பான ஆளை வந்து காஸ்ட் பண்றீங்களா இல்லையா? டஸ்கியான கேரக்டருக்கு டக்ஸி ஆக்டர்னா நீங்க வந்து காஸ்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிருப்பாங்க, நயன்தாராக்கு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு கருப்பு பேச விட்டுருவேன்டா. அதனால அந்த கேரக்டர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வருது. பாஸ் அந்த பிளாஷ்பேக், பாஸ் பிளாஷ்பேக்னா கருப்பா தான் வரணுமா? அந்த கொலை பண்றதுக்காக ஒரு நாயகர் வேண்டாமா? ஆக்சுவலி இந்த நயன்தாரா தான் வந்து இவன் சாவுக்கு காரணம்னு பழி வாங்க வந்திருக்கும். இந்த நயன்தாரா என்னடா பண்ணா? ஒண்ணுமே இல்ல, அவங்க லிஃப்ட் அவங்க வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டா இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். புரிஞ்சதா? ஆக்சுவலி இது டாக்டருக்கு என்னன்னு தெரியல. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா மர்மம், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தெரியுமா, டிபி கூப்பர் தெரியுமா? என்னால நம்பவே முடியல, நீதான் டிபி கூப்பரா? சின்ன வயசுல தார் கிட்ட பெட்டு கட்டி அதை செஞ்சேன். அரசனின் அந்த புறத்தின் கதை தெரியுமா அப்படின்ட்டுலாம் வந்து ஒரே வீடியோ 10 பேர்கிட்ட போட்டுட்டு இருந்தோம் அந்த காலத்துல. இப்போ பயங்கர பிச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் போட ஓட மாட்டேங்குது. அதுல ஒண்ணுதான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். யூடியூப்ல உட்காந்து பேசலாம் கேட்டுக்கிட்டு ஒரு கதையை மேக் பண்ண மாதிரி கதையை மேக் பண்ணிருப்பாங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ட்டு. அடுத்தெல்லாம் தேவையில்லை, நான் மனப்பாடம் பண்ணிக்க, சீக்கிரம் சொல்லு. பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பேஸ் பண்ண படங்கள் தெரிஞ்சீங்க அப்படின்னா நிறைய ஒரு எக்கச்சக்கமா அதெல்லாம் பார்த்தா ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் இதை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்பறம் ஏற்றுக்க முடியும்? நடா இது லிஃப்ட் க்ளோஸ் பண்ணி போது ஒரு குத்த படம், அதுக்கு வந்து பேய் வந்து பழிவாங்க வந்திருக்குமா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல நடந்துச்சு, அதோட கொண்டுடுவேன். ஏன்னா 2 பேரும் நயன்தாரா தான். இப்போ 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்றத படத்துல எவனும் ரிலேஷன் பண்ணிருக்க மாட்டான். நம்ம வீட்டு பசங்க நம்ம ஸ்கூல்ல சாக போனாலே அவன் பார்க்க நம்ம தம்பி மாதிரி இருக்காங்கல்ல, பார்க்க தங்கச்சி மாதிரி இருக்குல்ல, மிஸ் எல்லாம் கேட்பாங்க, 2 பேரும் நீங்க ரிலேட்டிவ்ஸா, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸா கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. இவ்வளவு பேர் எருமலாம் வந்திருக்கானுங்க, எவனுக்குமே தெரியாது பேய் பார்க்க இன்னும் ஒரே மாதிரி இருக்காக்கி அப்படின்ட்டு. என்ன படத்தை இப்படி கொண்டு போயிருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இருந்துட்டேன், நீ பார்க்க என்னமா தான் இருக்கே, ஆனால் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கே, அதனால உன் உடம்புல பூந்து நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு போயிருந்தா நல்லா இருந்திருக்க படம். வேண்டாவிருப்புன்னு படம் எடுத்து காண்டாபுரம்னு பேர் வச்சிருக்காங்க. கட்ட கடைசியா பார்க்க போறது வில்லாதி வில்லன்.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் இல்லை, ட்ரிபிள் ஆக்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஆக்டர் மட்டும் இல்லை, டேரக்டர் யாராவது பண்ணா சத்யராஜ் தான். ஓகே, சத்யராஜ் வந்து அரசியல் ரீதியாக பல பேர் கலாச்சாரமே அவரோட கரியரில் இருக்கும்போது நல்லா பலரையும் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு படம் நான் கண்டிப்பாக இந்த படம் நான் சொல்லுவேன். அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்த ஒரு படம். முக்கியமாக ஒரு டான்ஸ் ஆடுவார், டீம் தெரிக்கிறதுல அது டான்ஸுகள் தான். படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர். ஆனால் வந்து 3 பேருக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. பார்க்குற எவனுமே 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருக்க மாட்டான். இதேமாதிரி ட்ரிபிள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏகேவோடைய காட்ஃபாதர் சொல்லலாம். தட் மீன்ஸ் வரலாறு. அந்த படத்தை ஒரிஜினல் பேர் காட்ஃபாதர் தான். அசல் இல்லை, அசலை விட காட்ஃபாதர் நல்லா இருக்கும். அசல் சுமார் படம் இது எனக்கு தெரிஞ்சு. வரலாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து அப்பா ஒருத்தர், பசங்க 2 பேரு. அதனால வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் வச்சிருப்பாங்க. நல்லா இருந்திருக்கும், படம் செம்மையா இருந்திருக்கும். இது என்ன இன்னொரு அபத்தம் என்ன அப்படின்னா, நக்மா வந்து சத்யராஜை வந்து லவ் பண்ணுவாங்க. அவரு தான் இந்த படத்துல ஹீரோகாரு. இன்னும் சத்யராஜ் இருப்பாரு, வயசா சத்யராஜ். அவரு யாரு? நக்மாவோட அப்பா. ஏன்னா வீடாக எப்படா அப்பாவும் படம் ஒன்னா இருந்தா பரவாயில்ல, மாமனாரும் மறுப்புல ஒரே மாதிரி தான் எப்படா இருக்கும். குடும்பத்தை குழப்பம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இன்னொரு ஆக்ஷன் வந்து வில்ல ஹிட்லர் மெஸ் வச்சுக்கிட்டு கண்ணுல வந்து புற வச்ச மாதிரி வீடியும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஆச்சு என்ன பண்ணா, சத்யராஜ் வந்து முதல்ல சினிமா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, ஆக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவர் பண்ண ரோல் வந்து வில்லன் ரோல் தான். மொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு கண்ணாடி பருப்பு அடி போட்டுக்கிட்டு கையில கத்தி வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ் அவர் வில்லன் மாதிரி. அதெல்லாம் வந்து ஹிட் ஆச்சு இல்லையா, அதை விட்டு போகக்கூடாது, ரீகால் பண்ணலான்ட்டு அவர் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த கேரக்டர் ரிசமல் பண்றாங்க. ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு. பட் ஆனால் வந்து ப்ரீவியஸ் கேரக்டர் மாதிரி இல்லாம கண்ணில் புற விழுந்த மாதிரி இருந்திருக்கும். கண்ணுல பூ விழுந்துருக்கு, டாக்டர் காட்டின அறிவடா. இங்க வந்து வீட்டுல மிஸ் வச்சுக்கிட்டு ஒரு கெட்டப் வந்து வில்லனா பண்ணிட்டு இருப்பா. அப்படி அதுல ஒரு வில்லனா சண்டை ஆகி இதாகி கடைசியில மாமனார் செத்து போய் அது வீட்டுக்கு படம் எங்கேயோ போயின்னு இருக்கும். அதப்போ சத்தியம் நினைச்சாரமா ஹீரோ நடிக்கும் போது நடிப்பேன், கப்பலும் போயிடுவேன். டைரக்ஷன் பண்ண வந்தவன வந்து எல்லாரையும் தள்ள போடுற மாதிரி கடுப்பா இருக்குது. அதுன்ட்டு அந்த ஒரு படத்துக்கு வீடாரு. சரி, வில்லனும் பார்க்க விட மாதிரி தான் இருக்கான். அதுக்கு ஏதாவது படத்துக்குள்ள இருப்பாங்க, எவனுக்குமே வந்து தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா அதை வேணா மன்னிச்சிருவேன். மாமனாரும் மரும்புள்ள ஒரே மாதிரி தெரியுமா, அதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன். எப்படி நட்பாக்காக தெரிய வேண்டாம், பார்க்க அப்பா மாதிரி இருக்காரு, ஒரு நம்ம பிரதரா இருப்பாரோ அப்படின்ட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். ஓகே, பாய்.